அப்போ நான் வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், ட்ரீட்மெண்ட், மருத்துவம், அது இது லொட்டு லொசுக்கு, என்னதான் ஜன்னியும் கிடையாது, எனக்கு காக்கா வலிப்பும் கிடையாது, சாவியை கொடுத்தாவும் சரியாகிறதுக்கு வாயில நுர தள்ளுறதும் கிடையாது. ஆனா உடம்பு ஃபுல்லா நடுக்கம் வரும். இப்படியா அடிக்கடி என்ன பண்ணேன்னா அவதிப்பட்டேன். அப்போ வந்து ஒரு நாள் என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்க பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, ஏலே சர்ச்சை என்ன பண்ணு, கழுவி தண்ணி குடிக்கன்னு வேண்டிக்கா, சர்ச்சை என்ன பண்ணு, கழுவி தண்ணி குடிக்கன்னு வேண்டிக்கா. அது மூட நம்பிக்கை, என்ன வேணா இருந்து எப்படி வேணா எடுத்துங்க. அப்ப சின்ன வயசுல நம்ம யார் என்ன சொன்னாலும் கேட்போம் இல்லையா? ஏன்னா பார்க்காத மருத்துவம் கிடையாது. தெசமலை டாக்டர் கை விட்டுட்டாரு, திருநெல்வேலியில டாக்டர் கை விட்டாங்க, பாளையங்கோட்டை ஹைகிரவுண்டு டாக்டர் கை விட்டுட்டாரு, சென்னைக்கு எங்க அம்மா அப்பா எல்லாம் சென்னையில இருந்தாங்க, சென்னைக்கு வந்த பிறகும் பெரிய பெரிய டாக்டர் எல்லாருமே கை விட்டாங்க. என்னதான் வியாதின்னு தெரியலையா, நல்லா தானையா இருக்க, உனக்கு பிபி சுகர் எல்லாமே நல்லாதான் இருக்கு, அப்படி இருந்தும் எதுக்கு இந்த நடுக்கம் வருது? அப்போ நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, எங்க பாட்டி சொன்னதை செஞ்சேன். சர்ச்சை என்ன பண்ணேன், ஒத்தாளா கழுவி விட்டு, பல பேர் கால் மிதிச்சு, பல பேரோட மாட்டு சாணி மனுஷ சாணி எல்லாத்தையும் மிதிச்சு வந்த கால்கள் அழுக்கு கலீஜி, அந்த தரையை என்ன பண்ணேன், ஒத்தாளா பொருத்தனை பண்ணி கிளீன் பண்ணி அதோட தண்ணியை என்ன பண்ணேன், குடிச்சேன். இது நீங்க எப்படி வேணா வச்சீங்க, மூட நம்பிக்கையின் உச்சம்னு வச்சுக்கிட்டாலும் சரி, என்ன வேணா வச்சீங்க, சரியா போச்சு, சரியா போச்சுங்க. மருத்துவர்கள் கைவிட்ட நடையில மாடர்ன் டெக்னாலஜி எல்லாமே அந்த இடத்துல தோத்து போச்சு. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க பல பேர் என்ன பண்ணிருப்பீங்க, பொருத்தனை சர்ச்சை கிளீன் பண்ணி விடுறேன், அந்த மாதிரி இமுட்டுக்கான தண்ணி எவன் கால் போட்டுச்சோ தெரியல, எவன் அந்த குப்பை தண்ணி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதை கழுவி விட்ட தண்ணி சரியா போச்சு. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிராக்கல்னு சொல்றதா, அதிசய அற்புதம், மந்திரவாதம், தந்திரவாதம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு சுகம் கொடுப்பாரு, என்னோட பில்லி சூனிய கட்டுகளை நீக்குவாரு, என்னோட பயம் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, போக்குவாருன்ற நம்பிக்கையோட நான் இன்னைக்கு திருச்சபையில கண்டவன் மிதிச்ச அந்த அழுக்கு தரையை என்ன பண்ணேன், கிளீன் பண்ணி தண்ணி குடிச்சா எனக்கு சரியாயிடுச்சு. அதே மாதிரிதான் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா டிபிஎம், தி பெண்டிகாஸ்டல் மிஷன், அவங்க மருந்து மாத்திரை சாப்பிட மாட்டாங்க, அதுவும் ஒரு மூட நம்பிக்கையின் உச்சமா இருந்தாலும் சரியா போகுது. ஆண்டவரே சுகம் கொடுங்க சுகம் கொடுங்க ஜோம் பண்ணிட்டு கிடப்பாங்க, சரியா போயிடும். ஏன் எனக்கு தெரிஞ்சு நான் கிராமத்துல இருக்கும்போது ஒரு தாத்தாவுக்கு பாம்பு கொத்திருச்சு. நம்மலாம் பாம்பு கொத்துனா ஐயோ அந்த பயத்துல என்ன பண்ணுவோம், செத்து போயிருவோம், பாம்பு கடிச்சு பிடிச்சுட்டு. அவரு ஏல இந்த பாம்பு என்னல பண்ணோம், இயேசு கிறிஸ்து என் கூட இருக்காரு அப்படின்னுட்டு இன்னமும் அந்த தாத்தா உயிரோட இருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல நம்ம நம்பிக்கை வைக்கிற நம்பிக்கை, அப்போ ஒரு மிராக்கல், ஒரு அதிசய அற்புதம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிளஸ் ஒரு திருச்சபை, ஒரு சர்ச்சு, அந்த இடத்துலதான் ஆண்டவர் இருக்காரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கேயே இருக்காப்ல, எங்கே 2-3 பேர் கூடுகிறீர்களோ அங்கே நான் வந்துருவேன். தனியா அறக்கதவை மூடிக்கிட்டு ஜெபம் பண்ணாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகனே மகளே ஏமா அழுது கிடக்கன்னு வந்துருவாப்ல. அப்ப அது பிரச்சனை இல்லை. ஆனா அப்போ அந்த ஒரு நம்பிக்கையில தான் இன்னைக்கு பல பேரு இந்த கரையாஞ்சாவடியில ஒரு பேர் என்ன பார்த்தா கெர்சன் எடிசன், எடிசன்னா, ஆமா கெர்சன், என்ன பேர் பார்த்தோம், கெர்சன் எடின் ப்ரோ, அந்த பாஸ்டர் மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பல போதகர்களுக்கு, பாஸ்டர்மார்களுக்கு அவங்க சொத்து பத்துக்களை எழுதி வைக்கிறாங்கன்னா காரணம் அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு அற்புத அடையாளம். இந்த கூட்டத்துக்கு வந்தேன், இந்த எனக்கு என்ன ஆயிடுச்சு, சுகம் கிடைச்சிடுச்சு, நான் பார்க்காத மருத்துவம் கிடையாது, பார்க்காத டாக்டர் கிடையாது, பண்ணாத செலவு கிடையாது, ஆனா இங்க வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி ஒரு நன்மை பெற்றவர்கள் தங்களோட சொத்து பத்துக்களை என்ன பண்றாங்க, 4 ஏக்கர் ஆனா சாதாரணமா கிடையாது. அதாவதுங்க நம்ம பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்டர் பிரம்மாண்ட வளர்ச்சி, பயங்கரமான காணிக்கை மலைகள், பேர் புகழ் எல்லாமே கொடுக்கறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே நேரத்துல அவர் வீழ்ச்சி அடையும் பொழுது இது சாத்தானோட வேலை, அவர் தரமட்டமா ஒண்ணும் இல்லாம ஆகும்போது இது சாத்தான் சதி பண்ணி விட்டான் கிடையாது. ரெண்டுமே, ஒரு பாஸ்டர்களை உயர்த்துறதும் சரி, கீழே போட்டு மிதிக்கிறதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான்.
அதாவது தாவீது ஓந்த அடிச்சுக்கிட்டு கிடந்தான், வக்க அடிச்சுட்டு கிடந்தான், ஊருக்குள்ள சல்லி பைய, ஒண்ணுத்துக்கு ஆகாத வீணா போன பையன்னு பேர் எடுத்த தாவீது. அந்த தாவீது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க, கோலியாத்தை முறியடித்து ஒரு ராஜ்ய பாரம், ஒரு கிரீடம், ராஜாவா மாத்துறாங்க. தாவீது வீழ்ந்து போனது எதனால்? அடுத்த ஒரு மனைவி குளிக்கிறத வந்து வேடிக்கை பார்த்தான், அந்த பொண்ணை எப்படியாவது தனக்கு அடைஞ்சிடணும் அப்படின்ட்டு அவளோட வீட்டுக்காரனை போட்டு தள்ளுறதுக்கு போர்ல ஆட்களை அமுச்சு விட்டு அடுத்தவன் பொண்டாட்டி அடைஞ்சான். பெண் ஆசையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அதுக்கு பிடிக்காம தாவீத உயர்த்தன ஆண்டவரே கீழே போட்டு தான் பையன் கையால தான் பையன் வெட்டி போடுவான், கொண்டு போடுவான்ட்டு ஓட விட்டாரு. சரி, தாவீது வீழ்ந்து போனது பெண்ணால். சவுல் வீழ்ந்து போனது, தாவீதுக்கு முன்னாடி சவுலை அபிஷேகம் பண்ணியவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ராஜா வேணும், உங்க பிள்ளைகளு சரியில்லை, ஒண்ணுத்துக்கு ஆகாத விளங்காத பயில்களா இருக்காங்க அப்படின்னு சாமுவேல் கிட்ட என்ன பண்றாங்க, முறையிடுறாங்க. அப்போ சாமுவேல் என்ன பண்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர், இந்த பிற மதத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பீங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு வச்சுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட பர்மிஷன் கேட்கிறாப்புல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேண்டாம், ராஜா வந்தான்னா அவன் கூத்தியா வச்சுப்பான், அப்புறம் அவனை பல்லாக்கில் தூக்கிட்டு போனோம், மக்கள்கிட்ட வரி வாங்குவான், இந்த மாதிரிலாம் இருக்கு, ராஜா வேண்டாம் அப்படிங்கிறாப்புல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லை, எங்களுக்கு ராஜா கட்டாயம் வேணும், பக்கத்து ஊர்ல ராஜா இருக்காங்க, எதிர்த்த ஊர்ல ராஜா இருக்காங்க, ஆனா நம்ம இஸ்ரவேல் தேசத்தார் எங்களுக்கு மட்டும் ராஜா இல்லை. அப்போ சாமுவேல் என்ன பண்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே அபிஷேகம் பண்றார். சவுல் ராஜா வரப்பல. சவுல் நல்லா தான் ஆண்டுகிட்டு வராரு. சவுலோட வீழ்ச்சி ஒரு தடவை என்ன பண்றாப்புல, போருக்கு போறாப்புல. சவுல் கிட்ட சாமுவேல் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்கணும். ஆனா சவுல் என்ன பண்றாப்புல, சாமுவேல் வர வர வெயிட் பண்ணாம ஒரு குருவி காரிச்சு ஒரு குறி சொல்றவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போருக்கு போயிடுறாப்புல. அதை ஒரு பண்ண முதல் தப்பு. ரெண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி விடுறாங்க, அந்த ராஜாவை போட்டு தள்ளிரு, அவனால ஏகப்பட்ட பிரச்சனை, நீ போருக்கு போற எதிரி நாட்டு ராஜாவை கொன்னுரு, அங்க இருக்கிற ஒரு பொருளை கூட நீ என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஆனா சவுல் என்ன பண்ணாரு, போருக்கு போறாரு, ராஜாவை கொல்லல, அங்க இருக்கிற பொன் பொருள், ஆடு மாடு கழுதை குதிரை ஒட்டகம் எல்லாத்தையும் யாருக்காக கொண்டு வரேன்ட்டு வந்தாப்புல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டாரா, எனக்கு பலியிடு, ஆடை கொண்டு வா, மாடை கொண்டு வா, நகையை கொண்டு வா, வைரத்தை கொண்டு வருவா, வெள்ளி பவளத்தெல்லாம் தூக்கிட்டு வான்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாப்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியம் இல்லாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியும் அதை மீறி சவுல் என்ன பண்ணாப்ல, செஞ்சாப்ல. சவுலோட அழிவு, சவுலோட மரணம் தாவீது கையில இருந்து 2 தடவை காப்பாத்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தாவீது மூலமா குத்துப்பட்டு செத்திருந்தா கூட ஒரு பதவி போட்டியா, அடுத்த ராஜாவாகணும்னு தாவீது என்ன பண்ணிட்டான், சவுலை கொண்டு விட்டான் அப்படின்னு ஒரு கெத்தா போயிருக்கும் சவுலுக்கு. ஆனா தாவீது கையில இருந்து விடுவித்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்கன்னா, சவுல எதிரி நாட்டு படை கிட்ட என்ன பண்ணாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. எதிரி நாட்டுல இருந்து ஒரு ராஜா வந்து சவுலை கொண்டு இருந்தாலும் அதுவும் ஒரு பெருமையா போயிருக்கும். ஆனா சவுலு, எதிரி நாட்டு கையால நான் செத்துப்படக்கூடாது, அந்த ராஜா வந்து என்னை குத்திரக்கூடாது, தன்னோட படை சேவகன் கிட்ட என்ன பண்ணாப்ல, நீ என்னை கொன்னுரு, அவன் கொல்ல மாட்டேன்னா. சவுல் தன்னோட அருவாவை வச்சுக்கிட்டு, தன்னோட பட்டயம், தன்னோட வெற்றுவா, தன்னோட கோடாரி, தன்னோட கடப்பாரை, தன்னோட துப்பாக்கி எடுத்துக்கிட்டு தானே சுட்டுக்கிட்டு, தன்னோட அருவாவை எடுத்து தானே குத்தி தற்கொலை, சூசைடு, கேவலமான மரணம். அப்போ ஒருத்தரை உயர்த்துறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவங்கள ஒண்ணுமில்லாம ஆக்காரதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்போ
ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பவுல் இல்ல, நம்ம பேதுரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பால போ சாத்தானேன்னு சொன்னவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ எனக்கு யாருன்னு எங்க அம்மா சத்தியமா என் மாமியார் சத்தியமா யாருன்னு தெரியாதுன்னு மறுதளிச்ச பேதுரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்துல அடிச்ச பிறகு, உயிர் தெழுந்த பிறகு அதை நம்பாம ஓடி போன பேதுரு திரும்ப மீன் பிடிக்கிறதுக்கு தான் மட்டும் போல, ஊழியத்தை விட்டுட்டு அம்புட்டு பேரையும் வாங்கல நம்ம பழைய தொழிலுக்கு போவோம், ஊழியமாவது வெங்காயமாவது மனுஷனை பிடிக்கிறவனாக்குவேன்னு கூட்டு வந்தாரு இந்த இயேசு கிறிஸ்து, அவர் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு ஓடுன பேதுரு. ஆனா பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, விடல. என்ன காரணம்? திரும்ப தேடி போனார். பேதுருவாகிய, கேபாவாகிய, பாறையாகிய உன் மேல என்னோட சபையை கட்டுவேன். பேதுருவாகிய, கேபாவாகிய, பாறையாகிய உன் மேல என் சபையை கட்டுவேன். இன்னைக்கு வர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு மேல சபையை கட்டிக்கிட்டு இருக்காப்ல. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்தா அதை மாறாதவர். அதே நேரத்துல அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை பண்ணா, இஸ்ரவேல் ஜனங்கள் பல்லாயிரக்கணக்கான பேரை வழி நடத்தின மோசே, அந்த மோசே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 கொலை பண்ணி பதுங்கி இருந்தவனை கூப்பிட்டு வராப்ல, ஒரு கேங்குக்கு லீடர் ஆக்குறாரு. ஆனா அந்த மோசே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல குச்சியை தூக்கி அடிக்காதங்காப்புல இவர் அடிச்சு போடுறாரு, தண்ணி வரும்ன்ட்டு. கண்மலையை பிளந்து வனாந்தரத்துல தண்ணியை வர வச்ச ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, டெய்லி மன்னாவை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, செங்கடலை பிளந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா மோசே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அவர் சொல்லி ஒரு செயலை என்ன பண்ணிட்டாப்ல, அவர் சொல்லாத செயலை செஞ்சு விட்டாப்ல. நீ இத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்க இல்லல மோசே, நீ கானானை பார்க்க மாட்ட, உனக்கு பின்னாடி வந்த யோசுவா பார்ப்பான், காலை பார்ப்பான். ஆனா மோசேவாகிய நீ என்ன பண்ண மாட்ட, கானான் தேசத்துக்குள்ள காலை வைக்க மாட்ட. அழைத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவனை கானான, மோசேவை கானானை பார்க்காம வச்சதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். கனமான ஊழியத்தை யார் பண்ணுவா? ஆரோன். நீ மோசேவுக்கு வாயாயிரு. கடைசி வர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரே காரணத்தினால, ஒரு ராஜா கிட்ட போய் பேசணும்னா யாரு மோசே போய் பேசல, ஆரோன் போய் பேசினாப்ல. என் தம்பி, என் எச்சிப்பாலை குடிச்சு வளர்ந்தவன், அவனுக்கு நீர் என்ன பண்ணிரு, மோசேக்கு ஏகப்பட்ட அவனை ராஜா வீட்டுல, ஒரு ராணி வீட்டுல பேலையில போட்டு வளர்க்க வச்சிட்டீரு. நான் கொல்லம்பற்றையில என்ன பண்ணேன், கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கேன். திரும்ப எனக்கு மோசே என் தம்பிக்கு வாயா இருக்க சொல்லிடுற. என்ன ஆண்டவரே, மோசே யார் ஆரோன் சொல்லல. கடைசி வர ஆரோன் என்ன பண்ணாப்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த ஊழியம் உனக்கு இதுதான், நீ மோசேவுக்கு வாயாயிரு, அவ்வளவுதான். அதை செஞ்சாப்ல. அந்த ஆரோன் கனமான ஊழியத்தை செய்து முடித்த. அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊழியம் கொடுப்பாங்க. நீ அந்த ஊழியத்தை விட்டுட்டு இந்த காவாலி பையன் மாதிரி காவாலியா பாட்டுக்கு ஆடுறது, இந்த மாதிரி எல்லாம் உன்னோட ட்ராக் மாறிச்சுன்னா சவுள மாதிரி என்ன பண்ணுவ, தூக்கு போட்டு சாவ, இல்ல மருந்து குடிச்சு செத்து போவ. பால்டாயின் குடிச்சு என்ன பண்ணுவ, எதுக்குடா செத்தோம் நம்மன்ட்டு உனக்கே தெரியாது. எதுக்கு நம்ம தூக்கு கயிறை மாற்றோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தரை உருவாக்குறவரும் அவரு தான், அவரை அழிக்கிறவரும் அவரு தான். அவரோட சித்தப்படி செஞ்சா மட்டும்தான் நீ ஆரோனை போலவும் பேதுருவை போலவும் உன் மேல திருச்சபையை கட்டுவார். அப்படி இல்லைன்னா நாண்டுகிட்டு நீ சாவ. சேவை செய்வது நம் கடமை, மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம், சந்தோஷம்.